இறங்கி வர என் பிள்ளைகளுக்காக. ஆகினால்தான் மனித ரூபமாய் இந்த உலகத்திலே கர்த்தர் இறங்கி வந்து உனக்காக எனக்காக அவர் பாடுபட்டு, ஏன்னா நான் பரிசுத்த ஆகையால் என் பிள்ளைங்களும் என்னவா மாறணும். அதற்கு தான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தது மாத்திரமல்ல, இந்த பூமியில 3.5 ஆண்டு ஊழியம் செய்தது மாத்திரமல்ல, இந்த ஆண்டு இந்த உலகத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தது மாத்திரமல்ல, கேட்டு ஆவியானவர் கொடுத்தது மாத்திரமல்ல, தன் சொந்த இரத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? விலைக்கிரயமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த மனிதனும் சொல்ல முடியாது நான் பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளை சொல்ல முடியும், நான் பரிசுத்த. பூமியில் என்ன செய்தாரா? கர்த்தர் இறங்கினார். ஏன்னா பரத்துக்கு எந்த மனிதனுக்கும் ஒப்பிடவே முடியாது. பரத்துக்கு எந்த மனுஷனும் ஒப்பிடப்பட்டு பேசவே முடியாது. அது மிகுந்த கஷ்டம். அதனாலதான் நான் பரத்து விட்டு நான் இறங்கி வரேன் என் பிள்ளைகளுக்காக. ஆகினால்தான் மனித ரூபமாய் இந்த உலகத்திலே கர்த்தர் இறங்கி வந்து உனக்காக எனக்காக அவர் பாடுபட்டு, ஏன்னா நான் பரிசுத்த ஆகையால் என் பிள்ளைங்களும் என்னவா மாறணும். அதற்கு தான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தது மாத்திரமல்ல, இந்த பூமியில 3.5 ஆண்டு ஊழியம் செய்தது மாத்திரமல்ல, இந்த ஆண்டு இந்த உலகத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தது மாத்திரமல்ல, கேட்டு ஆவியானவர் கொடுத்தது மாத்திரமல்ல, தன் சொந்த இரத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? விலைக்கிரயமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த மனிதனும் சொல்ல முடியாது நான் பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளை சொல்ல முடியும், நான் பரிசுத்த. ஹல்லேலூயா. என் தெய்வம் அதுக்காக தான் இறங்கி வந்திருக்கிறார். என் பிள்ளை சொல்லணும்ல, யார் என் பிள்ளைய பார்த்து என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்க கூடாது. பரத்துக்கு என் பிள்ளை தகுதி உள்ள பிள்ளைல. தகுதி என்ன தகுதி? அவர் சொந்த இரத்தத்தை என கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் திருவிருந்து, அதுதான் ராபோஜனம். இது எதுக்கு அடையாளமா இருக்கு? நான் பரத்துக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பணத்தினாலே அல்லங்க, உடை அலங்கரிப்பினால் அல்ல, ஆஸ்திகளாலே அல்ல, பெரும் காரியத்தினாலே அல்ல,